10 லட்சம் போதுமா சார்? முதல்வர் ஸ்டாலின் அவர்களே கள்ளச்சாராயம் காரணமாக உயிரிழப்பு என்று கூறிவிட்ட பின்பும் முன்கள பணியாளர்களான பல முன்னணி ஊடகங்கள் எல்லாம் இன்னும் அதை கள்ளக்குறிச்சி விவகாரம் என்றே தெரிவித்து வருகிறார்கள். அப்படி என்ன விவகாரம் கள்ளக்குறிச்சியில் நடந்துவிட்டது என்று மக்களுக்கு தெரிந்துவிடக்கூடாது என்பதில் ரொம்பவும் கண்ணும் கருத்துமாக வேற இருக்காங்க. ஒரு சில ஊடகங்களாவது கள்ளக்குறிச்சி விவகாரம் என்று போடும் அளவுக்கு பெரிய மனது படைத்தவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சில ஊடகங்களோ இன்னும் அதே பழைய நீட் தேர்வு பற்றிய விவாதங்களை தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீட் தேர்வு முறைகேடுகள் பற்றி பேசவே கூடாதா என்றால் நிச்சயம் பேசிதான் ஆக வேண்டும். ஆனால் அதே சமயம் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தை மூடி மறைக்கும் அளவுக்கு செயல்படுவது ஊடக தர்மமா என்ற கேள்வியை உங்களிடமே விட்டுவிடுகிறேன். சாராயம் குடித்துவிட்டு செத்துப்போன குடிகாரர்களுக்கு மிகப்பெரிய தாய் உள்ளத்தோடு 10 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை அளித்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அதுவும் வீதிக்கு வீதி டாஸ்மாக் வடிவில் நல்ல சாராயம் கிடைக்கும்போது கொழுப்பெடுத்து போய் கள்ளச்சாராயம் குடித்துவிட்டு அதற்கு சிகிச்சை எடுத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நிவாரண உதவியும் வேறு வழங்கியிருக்கிறார். இது போன்ற குற்றச் செயல்களில் ஈடுபடுபவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று கூறியிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். நல்ல வேளையாக குடிகாரர்களுக்கு வசதியாக தெருவுக்கு தெரு டாஸ்மாக் திறந்து வைத்திருந்த போதும் கள்ளச்சாராயம் குடித்து சாகும் குடிகாரர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லல. அப்படி சொல்லியிருந்தால் குடிகாரர்களை கோபித்துக் கொள்வார்களோ என்னவோ. தப்பு. குடிகாரர்கள் எல்லாம் சொல்லக்கூடாது. அவர்கள் அனைவரும் மது பிரியர்கள். ஆமா, அந்த துறைக்கு பேர் என்ன? மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை தானே. மதுவிலக்குத்துறை அமைச்சரே குடிகாரர்களை மதுப்பிரியர்கள் என்று சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிறகு குடிகாரர் என்று நாம் திரும்ப சொல்வது சரியல்ல. அதை விடுவோம். தன்னுடைய உயிரையே துச்சம் என நினைக்கும் அளவுக்கு சாராயம் குடித்து உயிர் தியாகம் செய்த அவர்களுக்கு வெறும் 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் போதுமா ஐயா? கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி வியர்வை சிந்தி உழைக்கும் வர்க்கத்தினர் தங்களுடைய சம்பளத்தில் இருந்து வரி செலுத்தினால் அதிலிருந்து வெறும் 10 லட்சம் ரூபாய் மட்டும் அந்த தியாகிகளுக்கு கொடுத்தால் என்ன நியாயம்? மக்களின் வரிப்பணம் தானே, கொஞ்சம் தாராளமாக தான் அள்ளி கொடுக்கலாமே. அதே போல சொத்து வரி, மின்சார கட்டணம், பால் விலை உயர்வு, பஸ் விலை உயர்வு என்று மீண்டும் ஒரு முறை அனைத்தையும் உயர்த்திவிட்டு அதன் மூலம் வரும் உபரி வருவாயை இது போன்ற குடிகாரர்களுக்கு நிவாரணமாக வழங்கலாமே. மன்னிக்கவும், இது போன்ற மதுப்பிரியர்களுக்கு நிவாரணமாக வழங்கலாம். இப்போது திடீரென்று வாழ்த்துக்களை மட்டுமே பதிவிட்டுக் கொண்டிருந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மீண்டும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட ஒரு எக்ஸ் வலைத்தள பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். இந்த விவகாரம் அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கிறதாம். அதிர்ச்சி என்று எழுதுவதற்கு அதிர்ச்சி என்று எழுதி அந்த பதிவை படித்த நம்மையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளார் விஜய். ஒரு மனுஷனாவது பாவம் தைரியமா கேள்வி கேட்கிறானே என்று நினைத்தால் வேறொரு மாநிலத்தில் நடந்ததை பற்றி ஏன் பேசவில்லை என்று பொங்கல் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உடன்பிறப்புகள். எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என்று ஸ்டாலின் அவர்கள் பேசியதை கிண்டலாக பகிர்ந்து வருகிறார்கள் நெட்டிசன்கள். இன்னும் சிலர் ஒருபடி மேலே போய் திமுக ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்று கருணாநிதி பதிவிட்ட பதிவு எல்லாம் தூக்கி கொண்டு வருகிறார்கள். என்னைக்கோ போட்ட பதிவு எல்லாம் இத்தனை வருஷம் கழிச்சு தோண்டி எடுத்து வருவீர்கள் என்று அவர் என்ன கனவா கண்டார்? 10 லட்சம் பத்தாதே என்ற ரீதியில் மற்ற கட்சிகள் எல்லாம் இன்னும் நிவாரணத்தை அள்ளி கொடுத்து கொண்டிருக்காங்க. அவனுங்களே டாஸ்மாக் சரக்கு வாங்கி குடிக்கிற அளவுக்கு கூட காசு இல்லாம தான் கள்ளச்சாராயம் வாங்கி குடிச்சு செத்து போயிருக்காங்க. அவங்களுக்கு போய் 10 லட்சம் போதாதுன்னு இன்னும் நிவாரணத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த 10 லட்சத்துக்கு ஆசைப்பட்டு சிகிச்சையில் இருப்பவர்களின் உறவினர்களே ஆக்சிஜன் மாஸ்கை கழட்டி வைத்து விட போறாங்க என்று சிலர் கிண்டல் அடிக்கவும் துவங்கியிருக்காங்க. மொத்தத்தில் சாராயத்தில் எது கள்ளச்சாராயம், எது நல்ல சாராயம்? சாராயம் என்றாலே அதை குடித்துவிட்டு வீட்டார் முன்பு வருவதற்கு வெட்கப்பட்டு கொண்டு ஒதுங்கி ஓடிவிடும் ஒரு விஷயமாக இருந்த தமிழ் சமூகத்தில் இன்னும் கள்ளச்சாராயம் நல்ல சாராயம் என்று வகைப்படுத்தி கொண்டு மதுப்பிரியர்கள் மனது நோகாமல் நடந்து கொண்டிருந்தால் எப்படிப்பட்ட கேடுகட்ட ஒரு சமுதாயம் உருவாகும் என்பதை நினைத்து பார்க்கவே பயமாக இருக்கிறது. மது ஒழிப்பு ஒன்றே நல்ல தீர்வு.